வணக்கம் நேர்களே. மே 1ஆம் தேதி இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் சர்வதேச அளவில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். சர்வதேச அளவில் நடந்துட்டு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? மே 1ஆம் தேதி 3 முக்கியமான விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை என்ன அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டா இட் will be much more easier for you to understandங்கிறதுனால இதை நான் ஒரு ஜிஸ்ட் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், மே 1ஆம் தேதி ரஷ்யா அவங்க கண்ட்ரியில இருந்து கோல்டு எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க முக்கியமா சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வார் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, அப்படி இருக்கிற டைம்ல எங்க கிட்ட டாலரை நம்பி நாங்க இருக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 2022ல யூஎஸ் வந்து எங்களுடைய டாலர் அசெட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல அமெரிக்கன் டாலரை நாங்க நம்பிட்டு இருக்கிறதுன்றது முட்டாள்தனம். ஸோ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அசெட் அப்படின்னு பார்த்தா அது கோல்டு தான். அப்படின்றதுனால கையில உள்ள இருக்கக்கூடிய கோல்டு, ரஷ்யாக்குள்ள இருக்க கோல்டையாவது நாங்க இப்ப பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதனால ரஷ்யால இருந்து யாரும் கோல்ட எடுத்துட்டு போக கூடாது, எக்ஸ்போர்ட்டை பேன் பண்றோம். அப்படியே ஒருத்தர் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சா கூட அதிகபட்சம் ஒருவர் 100 கிராமுக்கு மேல கோல்டை எடுத்துட்டு ரஷ்யாவை விட்டு வெளியே போக முடியாது அப்படின்ற அந்த விஷயம் மே 1ஆம் தேதியில இருந்து வருது. சோ கம்ப்ளீட்டா கோல்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரஷ்யா கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒண்ணு. ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாக்குள்ள அந்த கோல்டுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது தடைப்படும். அந்த இடத்துல ஒரு ஷார்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஷார்டேஜ் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம்ல கோல்டோட பிரைசஸ் ஸ்பைக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதே மே 1ஆம் தேதியிலிருந்து சைனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குடா சல்ஃபியூரிக் ஆசிட் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்றாங்க, அதனால என்ன நடந்துற போகுது அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் சைனா வந்து தொடர்ந்து சில்வரை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. உலகத்துல எங்கெங்கெல்லாம் சில்வர் கிடைக்குதோ அந்தந்த இடங்கள்ல ஏறக்குறைய ஒரு டன் கணக்குல அவங்க வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. மந்த்லி ஆவரேஜ்ல பார்த்தா இப்ப ரொம்ப அதிகமான அளவுல சில்வரை வாங்கி குவிச்சிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, சல்ஃபியூரிக் ஆசிடை வச்சுதான் பேசிக்கா மைனிங் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது காப்பர் ஆகட்டும் இல்ல நிக்கல் ஆகட்டும், இந்த மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாம் மைனிங் பண்றதுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மைனிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா சில்வர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது குறையும். ஏன் அப்படின்னா, இந்த நிக்கல் இல்ல காப்பர் மாதிரியான விஷயங்கள் மைன் பண்ணும்போது பை ப்ராடக்டா வரக்கூடிய ஒரு விஷயம் தான் சில்வர். ஸோ மைனிங் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சில்வருடைய ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆகும். சில்வரோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட விலை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இந்த பேன், அதாவது சல்ஃபியூரிக் ஆசிடுக்கான பேன் அப்படிங்கிறது மே 1 இன்னையிலிருந்து அமலுக்கு வருது. அப்படி வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்டிலைசர் கம்பெனிஸும் இதுல பாதிக்கப்படுவாங்க. குறிப்பா இந்தியாவும் இதுல பாதிக்கப்படுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாமளும் சைனா கிட்ட இருந்து தான் சல்ஃபியூரிக் ஆசிடை அதிகபட்சமா இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இம்போர்ட் அப்படிங்கிறது கேன்சல் ஆச்சு அப்படின்னா சில்வர் பிரைஸ் மட்டும் இல்ல, ஃபர்டிலைசர், நம்ம உரம் இருக்கு இல்லையா, விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உரம், அந்த உரத்தோடைய விலையும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த உரத்தோட விலை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உணவுப் பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அடுத்த முக்கியமான விஷயம், மே 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் இனிமேல் வந்து ஒப்பேக்ல இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி UAE ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது இன்னையிலிருந்து அமலுக்கு வருது. அதாவது ஈரான் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் அடிக்கும் போது எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸும் ஒன்னு சேர்ந்து ஈரானை எதிர்த்திருக்கணும், கல்ஃப் கண்ட்ரீஸ்க்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கல்ஃப் கண்ட்ரியில யூஎஸ் உடைய பேஸை கொடுக்கும்போது இது தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி. அது ஆக்சுவலி வேலிடான கேள்வி மாதிரி தான் எனக்கும் தோணுது. டு பி ஃப்ராங்க், ஈரானை அடிக்கும் போது இவங்கெல்லாம் ஒற்றுமையா கிடையாது. ஆனா ஈரான் திருப்பி அடிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அதனால நான் அந்த ஒப்பேக்கை விட்டு வெளியே போறேன் அப்படின்றத ஒரு காரணமா UAE தேடுறாங்களே தவிர, உண்மையான காரணம் அப்படிங்கிறது இந்த கோட்டா சிஸ்டம். நிறைய ஹிட் ஆயிட்டோம், நிறைய லாஸ் ஆயிருக்கு துபாய், அபுதாபி மாதிரியான இடங்கள்ல. அந்த மாதிரி நேரத்துல என்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விற்க முடியுமோ அதை விற்கிறதுக்கு தான் நான் பார்க்கணுமே தவிர, இவங்க ஒப்பேக்ல இருந்து ரொம்ப வருஷமா வந்து ஒரு கழுத்தை நெரிக்கிற மாதிரியான ஒரு கோட்டா சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கோட்டா சிஸ்டம்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு UAE யூஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கு வேற பல காரணங்கள் சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டும் இருக்கு. தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, திருடன் திருடிட்டு போறப்ப திருடன் 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 கத்திட்டே போவானா. அப்ப நம்மளுடைய கவனம் ஃபுல்லா அந்த திருடனை விட்டுட்டு வேற யாரோ திருடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த நம்மளுடைய கவனம் மாறும்ல. அந்த மாதிரியான ஒரு காரணத்தை UAE சொல்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இதுல வருது. ஏன்னா இன்னைக்கு அவங்க அபிஷியலா ஒப்பேக்கை விட்டு வெளியே வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்கள யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. 5 மில்லியன் பேரல்
பர் டே அவங்களால க்ரூட் ஆயில் எடுக்க முடியும். அவங்களுடைய ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டி அவங்க எடுத்து சேல் பண்ண முடியும். ஒபேக்ல இருந்ததுனால அவங்களால ஏறக்குறைய ஒரு 3 மில்லியன் பேரல்ஸ் தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது. ஸோ பர் டே 2 மில்லியன் பேரல்ஸ் அவங்களால க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ரா எடுக்க முடிஞ்சது அப்படின்னா எடுக்க முடியும். அதை எடுத்து அவங்க மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். இந்த விஷயத்தை இப்ப பண்ணினாதான் கரெக்டா இருக்கும். அதுக்கு பல காரணங்களை சொல்லி வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது தான் யுஏ எடுத்திருக்கக்கூடிய ஒரு டெசிஷன்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோவை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.